எனக்குன்னு வச்சது தோட்டம் என்ன? என்னுடைய எதிர்காலம் என்ன? எனக்கு எதிர்காலம் மனைவியுடைய எதிர்காலம் என்ன? கணவருடைய எதிர்காலம் என்ன? என் குடும்ப எதிர்காலம் என்ன? வாழ்க்கை துணையோட எதிர்காலம் என்னன்னு சொல்லி ஏதாவது எதிர்காலத்துக்காக ரொம்ப யோசனையா இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, "உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி" ஆமென். அதுதான் மனுஷன் கையில உண்டாக்கி குடுத்தாராம் ஆதாம் கையில. ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, தேவன் அந்த தோட்டத்துல என்ன பண்ணாராம்? வச்சார். மனுஷன் என்ன பண்ணாரு? அதிலே வைத்தார். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் தோட்டம் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி, தாம் ஒன்று உருவாக்கி நம் மனுஷனை அதில என்ன பண்ணாராம்? வைத்தார். யார் அங்க வைக்கப்படுவாங்க அந்த தோட்டத்துல? உருவாக்கப்பட்டவர்கள். அப்புட்ன்னா என்ன அர்த்தம்? புது சிருஷ்டியா இருந்தவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன பண்ணுது? ஒழிந்து போன. என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வந்துட்டீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்குகிறார். உங்களுக்குன்னு அது ஆவிக்குரிய தோட்டம்னோனே, இந்த கிராமத்துல பங்கு பாக்குற அந்த தோட்டம்னு சொல்ல வரல. தொழிலா, படிப்புனாலும் சரி, வேலை ஸ்தலமாலும் சரி, வருமானத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை தேவன் ஆவிக்குரிய முறைமையில உங்களுக்கு செய்கிறார். அது ஆவிக்குரிய முறையில இருக்கணும். தோட்டம்னா என்ன அர்த்தம்? ஒரு மகிமை அவனுக்கு ஒரு பொருளாதாரத்த உண்டாக்கணும். அதுல போய் அவன வைக்கிறார். அவனுக்கு ஒரு வேலைய குடுக்குறார். ஆதாமுக்கு, ஏவாளுக்கு "இந்தாப்பா ஒரு தோட்டத்த பிடி. இதுல நீ என்ன பண்ணு பண்படுத்து. இதுல வேலைய பாரு" அப்படின்னு சொல்லி அவனுக்குன்னு வேலைய உண்டாக்குற தேவன். வருமானத்தை உண்டாக்குற கர்த்தர் தான் சிஸ்டர், பிரதர். நம்ம என்னமோ ஓடி ஆடி உழைச்சு என்னத்தையோ சம்பாதிப்போம். அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்ன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆதாமுக்கு என்ன யோசிச்சான்? ஒண்ணுமே அவனுக்காக இவர் யோசிக்கிறார். அல்லேலூயா! உங்களுக்காக யோசிக்கிறவரும், உங்களுக்காக செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா! உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். அதான் தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இது தாவீது சொல்ற அந்த வார்த்தை ஆதாமுக்கு கரெக்ட்டா இருக்கு. அவனுக்காகவே எல்லாத்தையும் சூரியனையும், சந்திரனையும், நட்சத்திரத்தையும் ஒவ்வொன்னையும் எல்லாத்தையும் உருவாக்கி கடைசில அவன உருவாக்கி, அவன எங்க கொண்டு வைக்கிறாரு? தோட்டத்துல வைக்கிறார். அவனுக்கு ஏற்ற துணையும் உண்டாக்குறார். ஆமென். இதுதான் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டார். ஏன் அந்த தண்ணீர் அப்படியே தெப்பமா நிண்டு தண்ணிய ஊத்தி விடுறாரு தேசத்துல. ஆசீர்வாதத்த ஊத்தி விடுறாரு. உருவாக்கி விட்டார். தேவன் என்ன பண்ணாரு? ஆவியானவரோட வச்சு, ஃபுல்லா இந்த பூமியையும், வானத்தையும், பூமியும், சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் அழகா உண்டாக்கி, ஆசீர்வதித்து, ஒவ்வொரு நாளும் நல்லதென்று கண்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவர பிதாவாகிய தேவன், அப்பா பிதாவே